தமிழ்நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான செய்தி. அண்ட் இது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ ஜெகதீசன் தமிழ்நாடுவை சேர்ந்தவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக போக போகிறாரு. 5வது டெஸ்ட்டுக்கு இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையில் ரிஷப் பந்த் அஃப்கோர்ஸ் 5வது டெஸ்ட் ஆடப்போவது இல்லை அப்படிங்கிற செய்திகள் ஏறத்தாழ வந்துருச்சு எல்லா இடத்துலையுமே. பட் அது இன்னும் பிசிசிஐ அஃப்கோர்ஸ் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கலை. ஜெகதீசன் ஹவெவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கே அழைத்து செல்லப்படுகிறார். அதற்கு காரணம் அஃப்கோர்ஸ் இஷான் கிஷன் முதல் ஒரு ஆப்ஷனாக தான் இருந்தார். அவர் இந்த ஷேடோ கேம்ஸ்லாமும் ஆடினார் இந்த சீரீஸ்க்கு முன்னாடி இங்கிலாண்டில் போய். பட் அவருக்கும் காலில் ஒரு காயம் ஏற்பட்டதுனால இஷான் கிஷன் பங்கேற்க முடியாத ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அதனால் ஜெகதீசன் கன்சிஸ்டண்ட்டான ஜெகதீசன் கடந்த ரஞ்சி ட்ராஃபி சீசனில் 8 மேட்ச்சில் 674 ரன்கள், 56க்கு மேற்பட்ட ஆவரேஜ் அண்ட் ஏகப்பட்ட 100s 50s அடித்து குவிச்சிருக்காரு. அதற்கு கிடைத்த ஒரு பலன். அண்ட் நீண்ட காலமாகவே 29 வயதான ஜெகதீசன் ஒரு கன்சிஸ்டண்ட்டான பேட்டராக ஒரு நல்ல கீப்பராக இருந்திருக்காரு. அவரோட ஒர்க் எத்திக் பற்றி பரவலாக எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஒரு சின்ன ஸ்டென்ட்டும் இருந்தது. ஒரு 2 மேட்சஸ் வாய்ப்பு கிடைச்சிது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பெருசாக அவரால் தக்க வைக்க முடியல. அந்த வாய்ப்பை கேபிட்டலைஸ் பண்ணி அடுத்த தளத்திற்கு அவரோட கரியரை எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. பட் இங்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சான்சஸ் ஆர் தட் அவருக்கு ஒரு பிளேயிங் லெவனில் ஆடுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் இந்த அனுபவம் நிச்சயமாக அவரை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்லும். அதனால் கோயம்புத்தூரை சேர்ந்த ஜெகதீசன் நீண்ட ஆண்டு காலமாக தமிழ்நாடுல ஒரு 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 பெரிய மையப்புள்ளியாக இருந்திருக்காரு. அண்ட் இங்கே அவருக்கு நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய வாழ்த்து சொல்ல வேண்டியது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அண்ட் அவரோட கரியர் மென்மேலும் சிறக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள் கெத்திஸ் கிரியேட்டிவ். லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.